ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 11. கியமாசாவோட ஆளுங்க கூட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு போலீஸ் வர சவுண்ட் கேட்கவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் அங்கேருந்து ஓடிடுதானுங்க. கியமாசாவையும் அங்கேயே விட்டுட்டு ஓடிடுதானுங்க. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஹே, நீங்கள் பார்த்துருக்கணுமே, நான் வேற லெவலில் அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லவும், நீ அடிச்சதை நான் பார்க்கலையே, நீ அடி வாங்கிட்டு இருந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு கலாய்க்கிறான். டிராகன் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. ஹீனாவும் யாமாவோ ஸ்ட்ரக்சர் அந்த இடத்துக்கு கரெக்டாக கூட்டிட்டு வந்துருந்தாங்க. மோபியஸ் டோமான் ரெண்டு பேரோட ஆளுங்களுமே சண்டை போட்டு டயர்டா படுத்து கிடக்குறாங்க. ஆனா மைக்கியோ ஹான்மாவும் மட்டும் இன்னும் சண்டை போடுறதுக்காக நின்றுகிட்டே இருக்காங்க. ஹான்மாக்கு சண்டை போட்டதுல ரொம்பவும் மூச்சு வாங்குது. ஹே மைக்கி, உனக்கு மூச்சு வாங்கலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நீ இதெல்லாம் எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும், பாஸ் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து நிக்கிறான். கேட்டுக்கோ மைக்கி, சினிஸ்டர் பைக்கர் கேங்னு ஒன்று இருக்கு, அதோட பேரு வால்ஹாலா. என்னோட பேர் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் தான் ஹான்மா, வால்ஹாலாவோட வைஸ் கமாண்டர். இதுக்கப்புறம் டோமான்ல யாரும் நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுதான். டிராகனை இப்போ ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்பவும் பயந்துட்டே இருக்கிறான். அப்போ டிராகன் வந்து கையை நீட்டவும் நம்ம ஹீரோ போய் அவன் கையை பிடிக்கிறான். நீ செஞ்ச எல்லா விஷயத்துக்கோ ரொம்பவோ தேங்க்ஸ் டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்லவோ, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். மைக்கியை நல்லா பார்த்துக்கோ டாக்கேமிச்சி அப்படின்னு டிராகன் சொல்லவோ, அவனோட பல்ஸ் போயிருது. டாக்டர்ஸும் சிபிஆர்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பல்ஸ் திரும்ப வரவே மாட்டேங்குது. டிராகன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். இங்க மைக்கி வேக வேகமா வந்துட்டு இருக்கான். பரவாயில்ல, இப்போதைக்கு டிராகன் மூச்சு விட்டுட்டு இருக்கான். அவனை எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீனா, யமா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வந்துருந்தாங்க. நம்மளால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, அந்த கடவுள் கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்னது பல்ஸ் நின்றுடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க. டிராகன் மட்டும் இல்லைன்னா நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யமா வருத்தப்படவோ, ஹீனா அவளை ஆறுதல் படுத்துறா. பேயானோ டாக்கேஷியும் அந்த இடத்துக்கு வரவோ நம்ம ஹீரோ கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப மைக்கி அந்த இடத்துக்கு வரான். மைக்கி, அது வந்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச வரவோ, இது ஹாஸ்பிட்டல், எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கி இப்ப நேரா அந்த ஆபரேஷன் தியேட்டர் முன்னாடி போய் நின்று, ஹே டிராகன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. டிராகன் எப்பவுமே சொன்ன வார்த்தையை காப்பாத்துவான், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவன் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், நானும் அவனும் சேர்ந்து தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும்னு சொல்லி. ஸோ நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை, அவன் தன்னோட கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவான், அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லிட்டு, ஆனால் இது ஹாஸ்பிட்டல், ஸோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், மைக்கி சொல்கிறதும் கரெக்டு தான், நாங்கள் பயப்படுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, மைக்கி மாதிரியே நாங்களும் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். இப்போ ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து டாக்டர் எல்லாருமே வெளியே வரவோ எல்லாரும் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக கத்துறாங்க. டிராகன் டிராகன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க. நான் போய் வெளியே நிற்கிற எல்லா டோமான் ஆளுங்கிட்டையும் சொல்லிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி மீட்ஸியா சொல்கிறான். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. அப்போ பேயான் மட்டும் அப்படியே நிற்கவும், நீ வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி பேயான்னு சொல்லவும், நீ இது எல்லாத்தையுமே பார்க்காக தான் பண்ணாங்கிறது நம்ம எல்லா ஆளுங்களுக்குமே தெரியும், ஸோ நீ கவலைப்பட தேவையில்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பாவ் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா டெய்லியும் டிராகன் அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்து அவங்க கையில ஒரு கிஃப்ட்டை கொடுத்து பாவுக்கு அனுப்பி வைப்பான். அப்பா அம்மாவை மட்டும்தான் ஜெயிலுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்துமே அவன் டெய்லியும் போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தன் தான் நீ கொல்ல பார்த்திருக்க அப்படின்னு அவன் சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேயான்னு சொல்லவோ, நீ இதை டிராகன் கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகவும், பேயான் இப்ப ஆளறான். மணி 12:30 தாண்டிடுச்சு, ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 4 மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீனா அங்க இருந்து கிளம்புறா. ஆகஸ்ட் 3 தான் டிராகன் இறந்திருப்பான் அப்படின்னா ஆகஸ்ட் 4 நான் வந்துட்டேன், இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சாதிச்சிட்டேன் விட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். டிராகனுக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சு டோமான்ல எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா மைக்கி எங்க காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மைக்கியை தேடி போறான். மைக்கி தனியா நின்றுட்டு இருக்கான். எல்லாரும் முன்னாடியுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டாலும் கூட, என்ன இன்னொரு தடவை இந்த மாதிரி பயம் கொடுத்திராத கென்னி அப்படின்னு சொல்லி மைக்கி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா அதை புரிஞ்சுக்கிட்டு மைக்கி டிஸ்டர்ப் பண்ணாம தனியா அந்த சைடு நின்றுட்டு இருக்கான். இன்னொரு தடவை என்ன இந்த மாதிரி பயப்பட வச்சேன்னா நானே உன்னை கொன்றுவன்டா முட்டாள் கென்னி அப்படின்னு சொல்லி மைக்கி ரொம்பவும் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ 10 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவே வேற லெவல்ல மாறி இருக்கான். ஏன்னா எல்லாருமே நம்ம ஹீரோக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஹே, இது டாக்கேமிச்சிடா, அந்த ஆகஸ்ட் 3 நடந்த சண்டையவே இவன் தான் தடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோ ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்கான். இவனை ஏன்டா காப்பாத்தணும்னு இப்போ ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி ஆக்கோன் மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹே டிராகன், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கவோ, ஓவர் சீன் போட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி டிராகன் திட்டவும், ஏன்டா என் லைஃப்ல நான் இந்த மாதிரி மரியாதையெல்லாம் அனுபவிச்சதே இல்லை, கொஞ்சோண்டு ஓவர் சீன் போட்டா என்ன குறைஞ்சா போயிட போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஹே டாக்கேமிச்சி, மைக்கி இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னான். டோமான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ மைக்கி யூஸ் பண்ண யூனிஃபார்ம் தான் இது. மைக்கியோட ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம்ங்கிறதுனால இது அவனுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டானது. அதை நீ யூஸ் பண்ணுறதோ பண்ணாததோ விருப்பம்,
ஆனால் அதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் ப்ராப்பராக சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தலை குனிஞ்சு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ், நீ காப்பாற்றினது என்ன மட்டும் இல்லை டோமானையும் சேர்த்து தான் அப்படின்னு அவன் சொல்லவும், ஹே டிராகன் இது ரொம்பவோ பெரிய பொறுப்பு, இதுக்கு ஒரு நாள் தகுதியானவனா என்னால் மாற முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவோ, நீ அதை மைக்கி கிட்டேயே கேளு, அவன் ரூஃப் டாப்ல தான் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஹே மைக்கி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கேட்கவும், என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு, எனக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமாவே இருக்கு. ஆன்மா எதுக்காக கியமாசாவை யூஸ் பண்ணி டிராகனை கொல்ல பார்க்கணும், எதுக்காக என்னையும் டிராகனையும் பிரிக்க பார்த்து டோமான காலி பண்ண பார்க்கணும், அதை விட எனக்கு ரொம்பவோ குழப்பமா இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முன்னாடியே வரப்போகுதுங்கிறது உனக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, உண்மையை சொல்லு நீ யாரு அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்குறான். நம்ம ஹீரோ அமைதியா நின்றுட்டு இருக்கான். ஆமா உன் ட்ரெஸ்ஸியா காமெடியா இருக்கு, சரி அதை விட்டு தள்ளு, கென்னி இப்போ உயிரோட இருக்கான்னா அதுக்கு நீதா காரணம், அதுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லி அவன் கை கொடுக்குறான். ஹீனா, டிராகன், மைக்கி உங்கள் எல்லாருக்கூடையுமே இருக்கணும்னு தான் ஆசை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ நவுட்டோவை பார்க்கறதுக்காக போகிறான். ஹே டாக்கேமிச்சி இப்போல்லாம் நான் அடிக்கடி சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடுத அப்படின்னு சொல்லி ஹீனா கேட்கப்போ, அது சும்மா தான் நவுட்டோ இருக்கானான்னு கேட்கப்போ, நவுட்டோ இங்கே வா அப்படின்னு சொல்லி ஹீனா கூப்பிடுறா. கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீனா பார்க்கப்போ, ஹே ஹீனா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவள் கையில் ஒரு செயினை கொடுக்குறான். ஃபெஸ்டிவல் அப்பவே உன்ட்ட இதை கொடுக்கணும்னு நினச்சேன், நீ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதுக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவள் அதை மாட்டிக்கிடுறா. நான் இங்கே வந்ததுக்கு அடையாளமாக இதை உன்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், ஏன்னா நான் நினச்சாலும் இதுக்கப்புறம் சின்ன ஹீனாவை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எனக்கு இது ரொம்பவோ பிடிச்சிருக்கு டாக்கேமிச்சி அப்படின்னு அவ சொல்லவோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி நவுட்டோ வரவோ, நாங்கள் பேசுறதெல்லாம் ஓட்டு கேட்குறியா அப்படின்னு சொல்லி ஹீனா திட்டவும், நீ தானே என்ன இங்கே கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி நவுட்டோ கேட்கவோ, நம்ம ஹீரோ நான் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கையை நீட்டவோ, இப்போல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு நவுட்டோ கேட்குறான். ஹீனா எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, அவளுக்கு எதுவுமே புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறா. இவனும் இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். டிராகன் இறந்ததுனால தான் கீசகி செகண்ட் கமாண்டராக வருவான், மைக்கியும் மோசமானவனா மாறி இருப்பான், ஆகோன் இறந்து போயிருப்பான், ஹீனாவோ இறந்து போயிருப்பா, ஆனா டிராகன் இப்ப இறக்கலங்கிறதுனால எல்லாமே மாறி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தா நான் அதே கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், அப்ப எனக்கு வேலை போலியா, ஒருவேளை இது எல்லாமே கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி நவுட்டோக்கு கால் பண்ணி கேப்போ, ஹீனா உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி நவுட்டோக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா நவுட்டோ கான்டாக்ட் நம்பரே அதுல இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோ அவனோட கையை பார்க்கறான், அவன் கையில அந்த தழும்பு இருக்கு, அப்படின்னா இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு புரியுது. இன்னைக்கு சலூனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் நோட்டிபிகேஷன் காட்டுது. நான் இதுக்காக சலூனுக்கு போகணும்னு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஆக்குன் அங்க இருக்கவும் நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்குறான். அப்படின்னா நீ ஆசைப்பட்டபடியே ஹேர் ஸ்டைலிஸ்டா மாறிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இந்த இடத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த மாசத்துல இருந்து நான் தான் கஸ்டமர்ஸ்க்கு ஹேர் கட் பண்ண போறேன், நான் உன்னை இங்க எதுக்காக கூப்பிட்டோம்னா நீ தானே என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு சொல்லியிருக்க அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே நம்ம ஹீரோ ஆள ஆரம்பிக்கிறான். ஹேய் எதுக்காகடா அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஆக்குன் கேட்கறான். ஒரு வழியா நான் எல்லாரையுமே காப்பாத்திட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது, யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்கேமிச்சி நம்ம மிஷன் சக்சஸ் ஆயிட்டு நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நவுட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஃபியூச்சர்ல எல்லாத்தையுமே மாத்திட்ட, ஹீனாவோ இப்போ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இத்தனை நாளா கஷ்டப்பட்டு போராடினதே அந்த ஹீனாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே ஹீனாவை காப்பாத்திட்டான். இந்த மாதிரி ஒரு சீனை பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோட எப்பண்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக காத்துட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் இன்னொரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கியோ ரிவெஞ்சர்ஸில் மொத்தமாக டோட்டலாக 24 எபிசோட்ஸ் உண்டு. 12th எபிசோட்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டான் அப்படின்னா இதுக்கப்புறம் கதை எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவோ ஆச்சரியமா இருந்துச்சு. அது போக வால்ஹலா கேங் யாரு, எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் டோமான் கூட சண்டை போடணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் கதை சும்மா வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.